Sanfia and I'm from Century Foundation Public School. Team Trustோட ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வேரியட் ஐடியாஸ் இருந்துச்சு. நான் இங்கே வந்தப்போ ஒரு கிளியர் இது கிடச்சிச்சு. இந்த செஷனை 4:30 to 9 o'clock வரைக்கும் அட்டென்ட் பண்ணேன். ஸோ இதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய ஸ்காலர் ஹோல்டர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களோட ஐடியாஸ் சொன்னாங்க. எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கப்புறமா நம்ம கெரியர் எப்படி சூஸ் பண்ணணும் எல்லாமே சொன்னாங்க. அது எனக்கு என்னோட ஃபர்தராக என்னோட கெரியர் எப்படி மூவ் ஆன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு இதில் வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கு எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. தேங்க்யூ. நேம் வந்து ஃபாஹிமா பானு. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படியூரில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் இந்த நேரத்தில் தேவையான நேரத்தில் கரெக்டான முறையில் கரெக்டாக சொன்னாங்க. எந்த குரூப் படிக்கலாம், எந்த விதத்தில் படிக்கலாம், எதை எப்படி படிக்கலான்றது கரெக்டாக சொன்னாங்க. இங்கே வந்து நிறைய எஜுகேஷனிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எங்கள் கரியர் கைடன்ஸ்க்காக வந்து எந்த குரூப் எடுத்தால் நம்ம என்ன ஆகலாம், ஈஸியான வே என்னது அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையாக சொல்ல போனால் டீம் ப்ளஸ் மூலமாக இந்த முயற்சி வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு இப்போ எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். கல்வி சாதாரணமாக வந்து விடாது. பள்ளிக்கூடம் போவதனால் மட்டும் கல்வி வந்து விடாது. தன்னைத்தானே அறிவாளி என்று நினைத்துக் கொள்வதனால் மட்டும் கல்வி வந்து விடாது. கல்வி கற்க வேண்டும், ஆசை வேண்டும். அந்த ஆசை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மள மொழியில சொல்லணும்னு சொன்னால் வெறி இருக்கணும். சார், நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க. இந்த மாதிரி படிச்சு உருப்பட்ட யாரையாவது ஒருத்தங்க காட்டுங்கன்னா. யார் அவரு? டாக்டர் சார் பெரிய தூரத்தில் இருக்காப்லையோ? இல்ல, யார் அவருங்க? என்ன செஞ்சார் அவரு? அம்பேத்கர் என்ன செஞ்சார்? புரியல. ஜாதியை ஒழிச்சார். ஓகே, வேற லா சிஸ்டம் கிரியேட் பண்ணார். அம்பேத்கர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்னு சொன்னா, இந்த மாதிரி சேர்ல கூட உட்கார வைக்க முடியாத நிலைமையில இருந்த ஒரு சமூகத்தை சேர்ந்து வந்தவர். அவர் ஒரே ஒருத்தர் தான் படிச்சார். உலகம் முழுக்க யாரெல்லாம் அவரை மாதிரி ஒடுக்கப்படுறாங்களோ அத்தனை பேருமே அவர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். பணம், என் மகன் டாக்டர் ஆகணும், என் மகன் இப்படி ஆகணும், என் மகன் அப்படி ஆகணும்னு சொல்லி குழந்தைகள் மீது தன்னுடைய அந்த ஆசையை திணிக்கிறத பார்க்கணும். குழந்தைகள்கிட்ட என்ன திறமை இருக்குதோ அவர்களை கண்டறிந்த திறமையை கண்டறிந்து அதில் ஊக்குவிக்கணும். அதில் அவங்களை நாம் உற்சாகப்படுத்தணும். அதில் நம்ம அவங்களை ட்ரெயின் பண்ணணும். அப்படி செய்யும் பொழுது அந்த துறையில் அவர்கள் பெரும் அளவில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் பெற்றோருக்கு எது விருப்பம் அப்படிங்கிறத பார்த்து அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கும் நம்மால முடியுமான முயற்சிக்கணும். எப்படியாவது மிகப்பெரிய பொறுப்புகளில் போய்விட வேண்டும் என்ற வெறி இருக்கணும். பக்கத்து நாட்டுல ராக்கெட் விடுறான்னு சொல்லி ஆகாயத்துல மேல அண்ணாந்து பார்த்திருக்கக்கூடிய சமூகமா இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் சொல்லுவார்கள், நம்ம எதையெல்லாம் வேணான்னு ஒரு விஷயத்தை விடுறோமோ அதையெல்லாம் இன்னொருத்தவங்க செஞ்சு கொண்டே இருக்கிறோம். நம்ம எதெல்லாம் சோம்பேறித்தனமாக விட்டு விடுகிறோமோ அதையெல்லாம் இன்னொருவன் அவனுடைய முயற்சியை கொண்டு செய்து கொண்டே இருக்கிறான். எனவேதான் மாணவ கண்மணிகளை, உங்களுடைய லட்சியங்களை உயர்ந்த லட்சியங்களாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அறிஞர்கள் சொல்லுவார்கள், 100 வழிபாட்டுத் தலங்களை கட்டுவதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவது சிறந்தது. இளமையில் கல்வியை புறக்கணித்தவன் எதிர்காலத்தை இழந்தவன் மரணித்தவனை போன்றவன். செத்த பிணத்திற்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குமோ அப்படி அந்த மரியாதை தான் கல்வி இல்லாதவனுக்கு கிடைக்கும். எக்கனாமிக்ஸ்லயும் PhD பண்ணவர், இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போய் ஒரே சமயத்தில் லாவலி எக்கனாமிக்ஸ்லயும் PhD படிச்சவர். அவர் படிச்ச சப்ஜெக்ட்ஸ் மட்டுமே 30 சப்ஜெக்ட்ஸ்க்கு மேல போய்கிட்டே இருக்கும். அத்தனையிலுமே எக்ஸ்பர்ட். இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று பில்ட் பண்ணணும் அப்படின்னாவே அதுக்கு அம்பேத்கரை தவிர வேற யாருமே இல்லை, இவர்கிட்ட தான் கேட்கணுங்கிற நிலைமைக்கு தன்னை உயர்த்திக்கிட்டாரு. அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமே இன்னைக்கு மேல வருது. அப்ப நம்ம கல்வியுடைய ஒரே அப்ஜெக்டிவ் என்ன? இதுதான். நான் படிக்கணும், நான் படிச்சு சமூகத்துல ஒரு ஆளுமையாக மாறணும், என்னுடைய அறிவை கொண்டு இந்த சமூகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். காசு தானே காசு. அம்பேத்கருக்கு யாரும் சம்பளம் கொடுக்காமலும் வச்சிடல, அம்பேத்கருக்கு காசு கிடைக்காமலும் இல்லை. வெளிநாட்டுக்கு தான் போய் படிச்சாரு. அவர் குடும்பத்தோட காசு அல்ல, சமூகம் தான் கொடுத்துச்சு.
காசு பை ப்ராடக்ட் தான். நம்ம மெயினா காசை மட்டுமே நோக்கி படிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நீ வந்து படிச்சு 4 பேரை காப்பாற்றலாம் நினைச்சிருப்ப. ஆனா நீ படிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கே தெரியும் உன்னை காப்பாத்துறதுக்கே இன்னொரு 4 பேர் வேணும். ரைட். இது மாதிரி ஏகப்பட்ட முன்மாதிரிகள் இருக்காங்க. முதல்ல பேசும்போது முஃப்தி அவங்க சொன்னாங்க இல்லையா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எஜுகேஷன்ல, சாரி எஜுகேஷன் மினிஸ்டர். அது என்ன அபுல் கலாம் ஆசாத், ஓகே, அது என்ன மௌலானா? மௌலானா யாருங்க? மௌலானா நமக்கு தெரிஞ்ச மௌலானா யாரு? பள்ளியில தொழுது வைக்கக்கூடிய இமாம நம்ம என்னன்னு சொல்லுவோம். அப்ப அபுல் கலாம் ஆசாத் எப்படி மௌலானார்? அவர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆச்சு. ஆலிமீத்து முடிச்சு அன்னைக்கு இருந்த உலகத்தினுடைய எஜுகேஷனல் சப்ஜெக்ட்ல டாப் இன்டெலெக்சுவலா அவர் இருந்ததுனால ஒரு மௌலானா வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா மாற்றப்பட்டார். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் ஒரு பேர். மௌலானா ஒரு உண்மையிலேயே ஆலிம் தான். அன்னைக்கு இருந்த நேரங்கள்ல அரபிலையும் பார்சியிலையும் மிகப்பெரிய பாண்டித்யம், புலமை பெற்றவர். ரெண்டாவது, ஏன் அப்துல் கலாம் இறந்தப்ப எல்லாரும் கடையை க்ளோஸ் பண்ணோம்? நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, திருப்பூர்ல அப்துல் கலாம் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் கடையை சாத்தணுமா இல்லையா? ஏன் சாத்தணும்? நீங்க யாரும் அவரை நேரில் பார்த்துருக்கீங்களா? சொந்தக்காரா உங்களுக்கு? உங்களை யார் செய்ய சொன்னா அந்த வேலையை? கார்பரேஷன் சொன்னாங்களா? ஏதாவது கட்சிக்காரன் சொன்னாங்களா? எதுக்கு கடையை சாத்துறீங்க? ஏன் எல்லாரும் வருத்தப்பட்டோம்? என்ன காரணம்? அவர் நமக்கு சொந்தக்காரும் கிடையாது, அவர் இந்த ஊருக்காரும் கிடையாது. ஏன் அவர் இறந்த உடனே ஏன் கடையை சாத்தணுமா? இந்த சமூகத்தினுடைய அறிவு ஆளுமையா இந்தியாவுடைய என்டையர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு படி மேல கொண்டு போனவரா நம்ம யாரை பார்க்கணும்? அதனாலதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் அன்னைக்கு ஒரு நாள் ஷட் டவுன் ஆச்சு. யாரும் வந்து சொல்லல, யாரும் போஸ்ட் அடிக்கல, யாரும் கூட்டல, யாரா செஞ்சாங்களா? நான் எனக்கு தெரிஞ்சு யாரும் செய்யல. இந்த மாதிரியான ஒரு ரோல் மாடல் திருப்பூர்ல ஏதாவது இருக்கா? திருப்பூர்ல இனிமே படிக்கணும்னா இவரை மாதிரி அப்துல்லா மகன் மாதிரி படிங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரோல் மாடல் நம்மகிட்ட இருக்கா? ஒரு அப்துல் கலாம் உண்டா? அடுத்து நம்மாழ்வார், அவருடைய கான்செப்ட்ல எவ்வளவு தூரம் இன்னைக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்க அவரை பார்த்த உடனே ஏதோ முனிவர் மாதிரி இருக்காரு நினைச்சுக்காதீங்க. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் அவர். அவருடைய ஃபீல்டுக்காக அவர் அப்படி மாறினார். நம்ம பார்த்த உடனே ரைட்டு ஏதோ சும்மா புக்கு படிச்சு வந்து பேசிட்டு இருக்காரு மாதிரி நினைச்சுக்க கூடாது. அப்ப கல்வியினுடைய இலக்கு என்ன அப்படின்னா ஆளுமையாக மாறுவது. அப்ப இது நம்முடைய முதல் ஜெனரேஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுதா? கோழி கடை வச்சிருக்கோம், புரோட்டா கடை வச்சிருக்கோம், ஹோட்டல் வச்சிருக்கோம், இது எல்லாம் வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த தலைமுறை என்னவாயிருக்கு? ஆடிட்டரா, டாக்டரா, ஏதோ ஒரு ஒயிட் காலர் ப்ரொஃபஷனல் அளவுக்கு போயிருக்கும். இதுக்கு அடுத்து வர ஜெனரேஷன் உங்க எல்லாத்தையும் நீங்க என்னவா உருவாகணுங்கிறதா இந்த நிகழ்ச்சி. என்னவா ஆகலாம்? இன்னைக்கு படிச்சுட்டு இருக்க நீங்க எல்லாரும் என்னவா ஆகலாம்? என்ன ஐடியா? புரியல? சர்வதேச அளவுகள்ல ஆன் பண்ணிக்கமா அதிகாரமிக்க பொறுப்புகள்ல போகணும். அதிகாரமிக்க பொறுப்புகள்ல ஆளுமைகளாக மாறாத வரைக்கும் இந்த சமூகத்துக்கான மரியாதையோ கண்ணியமோ பாதுகாக்கப்படுமானா கேள்விக்குறிதான். எங்க போகணும்? சர்வதேச நீதிமன்றங்கள்ல இங்க இருக்கக்கூடிய ஹை கோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் செஷன்ஸ் கோர்ட்லயும் போய் ஜட்ஜ் ஆகிறதோ அங்க போய் அட்வொகேட் ஆகிறதா அல்ல இலக்கு. சார் சொன்னாங்கல்ல முன்னாடி பேசுறப்ப, என்ன விஷன், நீங்க என்ன ஆக போறீங்க, உங்க லைஃப்ல அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ரொம்ப குறுகிய அப்ஜெக்டிவ் எல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. அந்த இலக்கு மூலமா ஒரு 10 பேருக்கு பிரயோஜனம் இருக்கலாம், அவ்வளவுதான். உங்களுடைய ஃபீல்டுல இருக்கிறதே டாப் போஸ்ட் பொசிஷனுக்கு நான் போகணும். எனக்கு சயின்ஸ் பிடிக்குமா, அதில் நான் சயின்டிஸ்ட் ஆகணும். எனக்கு அக்ரிகல்ச்சர் பிடிக்குமா, வேர்ல்டு லெவல் அக்ரிகல்ச்சரிஸ்டா நான் மாறணும். அடுத்த 20 வருஷங்கள்ல கவர்மெண்டோட பாலிசி என்னன்னு நான் சொல்லணும். இது மாதிரியான அதிகாரமிக்க பொறுப்புகளுக்கு நம்ம போகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியம். நேச்சுரல் சயின்சஸ்ல ரிசர்ச் பண்ணக்கூடிய ரிசர்ச் ஸ்காலர்கள் அவசியம். ரெண்டாவது, லீகல் அண்ட் பப்ளிக் பாலிசியில பாலிசி ரிசர்ச் பண்ணக்கூடிய பப்ளிக் பாலிசி மேக்கர்ஸ் அவசியம். எல்லா கல்வி நிறுவனங்களையும் போய் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய எஜுகேஷனிஸ்ட் அவசியம். பிசினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாரை நோக்கி ஒரு பொருளை தயாரிச்சு 170-180 நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்ணக்கூடிய ஓனர்ஸ் முக்கியம். இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் நம்முடைய உயர்கல்வியை தேர்வு செய்யும் போது.
ரைட், நான் இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டேன், அப்ஜெக்டிவ்லாம் டாப்பாக வச்சுட்டேன், ஆனால் என்னுடைய பாத்துல இது 4மே இருக்காது அப்படின்னா நம்முடைய ஹையர் எஜுகேஷன் வேஸ்ட். என்ன செய்யணும்? தனக்கு தன்னுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் என்ன கடமையை சரியா செய்யணுமோ அது செய்யணும். நைட் எத்தனை மணிக்கு ரசூலா தூங்குனாங்க? நைட்டு சாப்பாடு ரசூலா எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்க தெரியுமா? எப்ப ரசூலுல்லா தங்களுடைய இரவு சாப்பாடை எப்ப சாப்பிட்டாங்க, எப்ப தூங்குனாங்க? சாத்தோட தூங்கி இருப்பாங்க. சாப்பாடு நாம எப்ப சாப்பிடுறோம் அப்படி சொல்லுங்க. டெக்னிக்கா சொல்லணும். கரெக்டா 9 மணிக்கு தான் வந்து ஆத்து மீது இறக்கிறதுல சமோசா சாப்பிடலாமா இல்ல பஜ்ஜி சாப்பிடலாம் யோசிக்கிறோமா இல்லையா? நம்முடைய உடலை நம்முடைய உள்ளத்தை ஆரோக்கியமா வச்சுக்காத வரைக்கும் நீ இங்க இல்லை எங்க போனாலும் ஜெயிக்க முடியாது. அதுக்கு அடுத்து உன்னுடைய இறைவனுக்கு நீ செய்ய வேண்டிய இறை கடமைகளை சரியாக செய்யாத வரைக்கும் நம்முடைய லைஃப்ல சக்சஸ் வராது. 3வது, குடும்பம், பெற்றோர், உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு நீ என்ன கடமையை செய்யணுமோ அது செய்யாத வரைக்கும். ஒரு லெவல் வந்த வரைக்கும் அத்தா ஏதாவது வேலை சொன்னார்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வரைக்கும் அமைதியா இருப்பான். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின உடனே நீங்க காலையில போய் பால் வாங்கிட்டு சொன்னீங்கன்னா என்ன செய்வான்? அடி சோம சாப்பிட்ற சார், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி ரொம்ப படிச்சு டயர்டா இருக்கு, நீ இந்த காலையில பால் வாங்கிட்டு வர சொல்றேன், நியாயமா? கேட்கணுமா இல்லையா? அப்போ உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமையை, அது மரியாதையோ அவங்களுக்கான பணிவிடைகளோ ஏதோ ஒண்ணு, அந்த கடமையை செய்யாத வரைக்கும் நீ ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ்லயே போய் படிச்சாலும் என்ன ஆக மாட்டேன், உருப்பட மாட்டேன். மனித சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு சிலது இருக்கு, அதையும் நம்ம சரியா செய்யணும். கடைசியா இந்த பூமிக்கு என்ன கடமையை சரியா செய்யணுமோ அதை செய்யணும். அதெல்லாம் நம்ம பக்காவா பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த கிளாஸ் எல்லாம் தேவை இருக்காது. இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும். இதுதான் நம்ம கல்வியினுடைய எஜுகேஷன் பார்ட். ஒரு எஜுகேஷனிஸ்ட் அல்லது ஒரு கல்வியாளர், ஒரு படித்த மனுஷன் இருக்கானா இது எல்லாத்தையும் சரியா செஞ்சவனா இருக்கணும். படிச்சுட்டு போய் ஏசியில் உட்காந்து ஐடி கம்பெனியில் சம்பளம் வாங்குறது அல்ல படிப்பு. அதுக்கு படிப்பு தேவையில்லை. ஐடி கம்பெனியில் வேலை செய்யறவங்கள விட பிரியாணி கடை வச்சிருக்கவங்க கூட சம்பாதி பண்ண மாட்டானா? கூட சம்பாதி பண்ண மாட்டானா? உங்களுடைய இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சிங்கிள் டிகிரியோட உங்களோட எஜுகேஷன் நிறுத்துற மாதிரி பிளான் இருந்தா அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஒரு அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சா போஸ்ட் கிராஜுவேஷன் போ, பிஹெச்டி போய் ஸ்காலரா மாறுறத உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான அப்ஜெக்டிவா வைங்க. என்ன பண்ணணும்? உங்களுக்கு என்ன ஃபீல்டு பிடிச்சிருந்தாலும் சரிங்க, அதுல பிஹெச்டி பண்ணணும். சார் எனக்கு எஜுகேஷன் தான் பிடிக்கும், நான் எப்படியா பிஎட் படிச்சு ஒரு டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன், பிஹெச்டி பண்ணு. நான் எம்பிபிஎஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எம்பிபிஎஸ் முடிச்சோன்னே போய் ஒரு ஹவுஸ் சர்ஜனா டியூட்டி டாக்டரா ஒர்க் பண்ணதை விட்டுட்டு பிஹெச்டி பண்ணு. நீங்க என்ன வேணாலும் படிங்க, ஆனால் அதுல எங்க வரைக்கும் போய் படிக்கணும்? அப் டு ரிசர்ச். ஸ்காலரா மாறுறது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில அப்ஜெக்டிவா இருக்கும். உறுதியுடன் கூடிய விடாமுயற்சி. செஞ்சுதான் பார்த்துருவோமே, படிச்சுதான் பார்த்துருவோமே என்று சொல்லக்கூடிய விடாமுயற்சி. இடையில் சோம்பேறிகளாக ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த இலக்கை அடையவே முடியாது. எனவேதான் முதல் பண்பு என்பது பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி எல்கேஜியிலேயே ஐபிஎஸ் ஆக வேண்டும் என்ற ஆசையும் வெறியும் அவர்களுக்கு ஊட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கள் டீம் ட்ரஸ்ட் சார்பாக கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் 10th 12th மாணவர்களுக்காக 3வது ஆண்டாக தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மாணவர்கள் அதிகமாக திரளாக வந்து பெற்றோர்களும் திரளாக வந்து இறுதி வரை இருந்து அவர்களது சந்தேகங்களையும் கேள்விகளையும் அவர்கள் நிவர்த்தி செய்து கொண்டு போயிட்டார்கள். இந்த டீம் ட்ரஸ்டின் மூலம் அல்-அமீன் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் காலேஜில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சலுகை கட்டணம் செய்து தருவதாக அக்காலேஜ் அறிவிப்பு செய்துள்ளது. அதை பயன்படுத்தி கொள்வதற்காக நம்ம டீம் ட்ரஸ்டின் மொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். டீம் ட்ரஸ்டின் மொபைல் எண் 9440843113. மேலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளை சிறந்த முறையில் கற்றுக்கொள்வதற்காக லாங்குவேஜ் பார்ட்னர் அகாடமி மூலமாகவும் சலுகை கட்டணம் உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். டீம் டெஸ்டின் அழைப்பை ஏற்று வருகை தந்து அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சென்ற உலமா பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.